நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்று ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவுக்கு மக்கள் ஆதரவளிப்பதைக் கண்டு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிட்டதாகவும் அதனால் ஏதேதோ புலம்பிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை எனவும் இந்த கோட்டையில் யாரும் நுழைய முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். கூட்டணியை நம்பி திமுக தேர்தல் களத்தில் நிற்பதாகவும் மக்களை நம்பி அதிமுக தேர்தலில் நிற்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாவட்டம் அதிமுக கோட்டை. இந்த கோட்டையில எவராலும் நுழைய முடியாது. இது அதிமுக எக்கு கோட்டை. 2021 சட்டமன்ற தேர்தலிலே 10க்கு 10 வெற்றி கண்ட மாவட்டம் கோவை மாவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த கட்சி என்பதை இந்த 10 நாட்களை நான் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய வேட்பாளரை ஆதரித்து எங்கே சென்றாலும் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ள காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்துதான் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் சுரம் வந்துட்டது. அதனால ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார், புலம்பிக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் 3 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் சவால் விடுத்தார். அதிமுக பாஜகவை பார்த்து பயப்படுவதாக ஸ்டாலின் கூறுகிறார். ஆனால் பாஜக அல்ல, எந்த கட்சியை பார்த்தும் அதிமுகவுக்கு பயம் இல்லை என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். விடியா அரசின் முதல்வர் ஸ்டாலின் தான் வெளியே பேசிக்கொண்டு உள்ளே பாஜகவிடம் சரணர் ஆகிவிடுவதாகவும் வெள்ளை கொடை பிடித்த பொம்மை வேந்தன் ஸ்டாலின் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். திரு ஸ்டாலின் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கண்டு பயப்படுதான். நாங்களா பயப்படுறோம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டல் கூட எவராய் கேட்டாலும் பயப்பட மாட்டான். பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த கட்சியும் கண்டு பயப்படாத தொண்டன் நிர்வாகி அண்ணா திமுக. மடியிலே பயமில்லை, வழியிலே பயமில்லை, எவருக்கும் நாங்கள் அடிமை கிடையாது. உங்களை போல அடிமையாக நாங்கள் இருந்தது கிடையாது. வெளியிலே வேஷம், வெளியிலே வீரவசனம், உள்ளே சரண்டர் ஆகிறீங்க. அதிமுக ஆட்சியின் போது ஆன்லைன் ரம்மியை சட்டமன்றத்தில் ரத்து செய்ததை குறிப்பிட்டு பேசிய பொதுச் செயலாளர், ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திடமிருந்து 590 கோடி ரூபாய் நிதி வாங்கிய கட்சி திமுக என சாடினார். ஆன்லைன் ரம்மி இந்த 2 நாளைக்கு முந்தைய ஒருத்தர் உயிர் போயிட்டு, இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் அதுல போய் யார் உள்ள போயிட்டாலும் வெளியிலே வர முடியாது. ஒரு மாய உலகம் மாறி இளைஞர்கள் அதிலே சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த ஆன்லைன் ரம்மியில அதிமுக ஆட்சி இருக்கும்போது சட்டமன்றத்தில் ரத்து செஞ்சோம். ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை முறையா நடத்தல திமுக காரர், என்ன டப்பு வாங்கிட்டாங்க. அந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தோட 590 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறீங்க. ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திடம் 509 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கின கட்சி திமுக கட்சி. நீங்க பார்த்து எங்களை கேள்வி கேட்கறீங்க. எவ்வளவு கேவலமா இருக்குது. இன்றைக்கு சூதாட்டத்தில் கூட ஒரு பணம் வாங்குகிற ஒரே கட்சி திமுக கட்சி. சூதாட்டம் நடத்துகின்ற ஒருத்தர் கூட பணம் வாங்குறாங்க. முன்னதாக பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கோவையில் அதிமுகவுக்கும் திமுகவும் தான் போட்டி, பாஜக போட்டியிலேயே இல்லை என்றார். கோவை மாவட்டத்தை திமுக அரசு புறக்கணித்து விட்டதாகவும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் கோவைக்கு வரும் எனவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதிபட தெரிவித்தார். 3 வருட திமுக ஒரே ஒரு திட்டம்,
ஏதாவது ஒரே ஒரு திட்டம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவை மாவட்ட மக்கள் எப்பொழுதும் நன்றியுடையவர்கள். இன்னைக்கு திமுக அதிமுக தான் போட்டி, பாரதிய ஜனதா கட்சி போட்டியில இல்ல. அவங்க ஒரு 4-5% 4% ஓட்டு வச்சிருக்காங்க, 3% ஓட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. இன்னும் பாத்தீங்கன்னா பெரிய செல்வாக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க. செல்வாக்கு வந்து ஒரு 5% வந்தாலும் கூட போட்டிக்கு வர முடியாது. இந்த கட்சி பெரிய கட்சி. புரட்சியாளர் எம்ஜிஆர் 17 லட்சம் உறுப்பினர் இந்த கட்சி உருவாக்கினார். கோவை பொதுக்கூட்ட மேடையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். மதிமுக தலைமை கழக பேச்சாளர் தனமணி வெங்கட் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். இதேபோல திமுகவில் 45 ஆண்டுகள் பணியாற்றிய முன்னாள் திமுக அரசு வழக்கறிஞர் ஷானவாஸ் கானும் அதிமுகவில் இணைந்தார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் சாமா வேலுச்சாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே அர்ஜுனன், PRG அருண்குமார், AK செல்வராஜ், சே தாமோதரன், KR ஜெயராம், VP கந்தசாமி, அமுல் கந்தசாமி உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர்.